ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு சாதாரண நியூஸ் அப்டேட் கிடையாது. உங்களுக்காகவே நாங்க பிரத்யேகமா தயார் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்பெஷல் டாபிக். ஆமா, இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ரீசர்ச் நோட்ஸ், பேப்பர்ஸ், அப்புறம் சில முக்கியமான ஆர்கிடெக்சர் வரைபடங்கள்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது எல்லாத்தையும் வச்சு அட்வான்ஸ்ட் ஆர்என்என் ஆர்கிடெக்சர்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். அதாவது சாதாரணமா ஆரம்பிச்ச அந்த பழைய ஆர்என்என் மாடல்கள் எப்படி இன்னைக்கு டீப் எல்எஸ்டிஎம் வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப பயணத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம மிஷன் ரொம்ப சிம்பிள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, இவ்ளோ பெரிய டேட்டாவை எப்படி தன் நினைவுல வச்சுக்குது. கரெக்ட். முக்கியமா அந்த பழைய மாடல்கள்ல இருந்த அந்த மறதி பிரச்சனைய, அதாவது அம்னீஷியாவை இந்த புது மாடல்கள் எப்படி சரி பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ். சரியா சொன்னீங்க. இந்த ரிசர்ச் நோட்ஸ்ல ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. டேட்டா தொடர்ந்து உள்ள வரும்போது பழைய ஏஐ மாடல்கள்ல ஒரு சிக்னல் இழப்பு ஏற்படுது. சிக்னல் லாஸ். ஆமா. அதனால ஒரு தொடர்ச்சியற்ற தன்மை உருவாகுது. அதாவது ஒரு டிஸ்கண்டினியூட்டி வருது. இப்போ இத கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா சிக்னல் லாஸ் அப்படிங்கிறது டெக்னிக்கலா இருக்கு. இத ரொம்ப சுலபமா நம்ம மூளையோட செயல்பாட்டை வச்சே புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு நாவல் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். முதல் சாப்டர்ல வர்ற ஒரு கேரக்டரை பத்தி 10வது சாப்டர்ல பேசும்போது உங்களுக்கு உடனே ஞாபகம் வருது இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியா வர்ற தகவல்களை புரிஞ்சுக்க கடந்த கால தகவல்களை நம்ம மூளை ஒரு ஓரமா சேவ் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இந்த ஆரம்ப காலத்துல உருவாக்குன ஸ்டாண்டர்ட் ஆர்என்என் மாடல்களுக்கு இந்த திறமை சுத்தமா கிடையாது. சுத்தமா கிடையாதா? ஆமா, டேட்டா தொடர்ந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்த டேட்டாவோட சிக்னல் மெல்ல மெல்ல குறைஞ்சு ஒரு கட்டத்துல முழுசா மறைஞ்சிடும். ஓ, அதாவது ரொம்ப நீளமான ஒரு வாக்கியத்தை படிக்கும்போது அந்த வாக்கியத்தோட முதல் பாதிய மாடல் மறந்துரும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இதுதான் மாடல்களோட குறுகிய கால நினைவாற்றலின் தோல்வின்னு நாம சொல்றோம். நீங்க சொல்றத பார்த்தா நம்ம நோட்ஸ்ல கொடுத்திருக்கிற அந்த உதாரணம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீண்ட வாக்கியங்கள்ல இந்த ஏஐ மாடல்கள் எப்படி திணறுதுங்கிறத விளக்க ஒரு சூப்பரான ஆங்கில வாக்கியம் கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த பூனை உதாரணம். கரெக்ட். வாக்கியம் the cat which already ate was full. அதாவது ஏற்கனவே சாப்பிட்ட அந்த பூனை முழுசா திருப்தி அடைஞ்சிருந்தது. இந்த வாக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா கேட் அப்படிங்கிற எழுவாய், அதாவது சப்ஜெக்ட் ஆரம்பத்திலே வந்துருது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வார்த்தைகள் கடைசியா தான் வாஸ் அப்படிங்கிற அந்த வினைச்சொல் வருது. ஆமா, இடத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு. இப்போ இந்த நெட்வொர்க் அந்த வாஸ்ங்கிற வார்த்தையை சேரும்போது அது எதை பத்தி பேசிட்டு இருக்கு, அதாவது அந்த கேட்டுங்கிற வார்த்தையே அது சுத்தமா மறந்துடுது. எக்ஸாக்ட்லி. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு சாதாரண வாக்கியத்தோட ஆரம்பத்தையே மறந்துடுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? மாடலுக்கு போதிய அறிவு இல்லையா, இல்ல எப்படி? இல்ல, மாடலோட அறிவுல எந்த குறையும் இல்ல. இதுல நிஜமாவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மறதிக்கு காரணம் மாடலோட அறியாம கிடையாது, அதோட பின்னாடி இருக்கிற கணிதத்தோட இயல்புதான். மேத்ஸா? ஆமா, இத டெக்னிக்கலா மறைந்து போகும் கிரேடியன்ட்டுகள், அதாவது வேனிஷிங் கிரேடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஓகே, சொல்லுங்க. ஒரு ஏஐ மாடல் எப்படி கத்துக்குது? அது ஒரு தப்பு பண்ணும். அந்த தப்புல இருந்து ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு நெட்வொர்க் வழியா பின்னோக்கி அனுப்பி தன்னோட தவறுகளை திருத்திக்கும். ஓகே, பேக் ப்ராபகேஷன். அதேதான். இப்படி நெட்வொர்க் காலப்போக்குல பின்னோக்கி போகும்போது அந்த திருத்தங்களை, அதாவது இந்த கிரேடியன்ட்டுகளை மாடல்ல இருக்கிற எடைகளோட வெயிட் மேட்ரிக்ஸ் கூட தொடர்ந்து பெருக்கிக்கிட்டே போகும். இங்கதான் உண்மையான சிக்கலே ஆரம்பிக்குது. என்ன சிக்கல்? இந்த வெயிட்ஸோட மதிப்பு எப்போதுமே 1 விட குறைவாதான் இருக்கும். அதாவது W is less than 1. கொஞ்சம் இருங்க. 1 விட குறைவான எண்கள்னா நீங்க பென்னங்களை சொல்றீங்களா? அந்த 0.5, 0.2 மாதிரியான எண்களா? 25 கிடைக்கும். அத மறுபடியும் 0.5 ஆல் பெருக்குனா 0.125 ஆகும். ஆமா, குறைஞ்சுக்கிட்டே போகும். இப்படியே தொடர்ந்து ஒரு 100 தடவை பெருக்கிக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மதிப்பு சுருங்கி சுருங்கி கடைசியில கிட்டத்தட்ட 0க்கே வந்துரும். ஓ, இது எப்படின்னா ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து அப்புறம் அந்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சு இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்து இப்படியே தொடர்ந்து ஒரு 50 தடவை ஜெராக்ஸ் எடுத்தா கடைசியில் அந்த பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் மங்களா போய் ஒண்ணுமே தெரியாம வெறும் வெள்ளை பேப்பரா மாறிடுமே, அந்த மாதிரியா? மிகச் சரியான உதாரணம். அதேதான் இங்கேயும் நடக்குது. அந்த கிரேடியன்ட் மதிப்பு 0த்தை நெருங்கும் போது நெட்வொர்க்கோட ஆரம்ப அடுக்குகள்ல, அந்த ஏர்லி லேயர்ஸ்ல எந்த ஒரு புது அப்டேட்டும் நடக்காம முற்றிலுமா நின்னு போயிடுது. ஓஹோ. அதனால மாடல் தனக்கு பக்கத்துல இருக்கிற, அதாவது சமீபத்திய லோக்கல் கான்டெக்ஸ்ட மட்டுமே ஞாபகம் வச்சுக்குது. ஆனா ஒட்டுமொத்த சூழலையும், அதாவது அந்த வாக்கியத்தோட ஆரம்பத்துல இருந்த பூனை அப்படிங்கிற அந்த குளோபல் கான்டெக்ஸ்ட முழுசா இழந்துடுது. இதுதான் அந்த மறதிக்கு பின்னால இருக்கிற அந்த கணிதம். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா வாக்கியத்தோட தொடக்கத்தையே ஞாபகம் வச்சுக்க முடியாம ஏஐ திணறினதுங்கிறது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய சவாலா இருந்திருக்கும். ரொம்ப பெரிய சவால் அது. இது சரி பண்றதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? நம்ம நோட்ஸ்ல இதற்கான முதல் தீர்வா GRU அப்படிங்கிற ஒரு மாடலை பத்தி போட்டிருக்கு. கேட்டட் ரீகரண்ட் யூனிட்.
இத ஒரு குறிப்பு பலகை, அதாவது ஒரு ஸ்கிராட்ச் பேட் மாதிரி உருவகப்படுத்தியிருக்காங்க. அது எப்படி ஒரு ஸ்கிராட்ச் பேட் மாதிரி வேலை செய்யும்? இப்போ நீங்க ஒரு பெரிய கணக்கு போடுறீங்கன்னு வச்சுப்போம். பக்கத்திலேயே ஒரு ரஃப் நோட் வச்சிருப்பீங்க. ஆமா, சில நம்பர்ஸ் அதுல எழுதிப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நம்பர் தேவையில்லைன்னா அதை அழிச்சிட்டு வேற புது நம்பர்ஸை எழுதிப்பீங்க இல்லையா? கரெக்ட். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த GRU மாடலும் வேலை செய்யுது. தன்னோட நினைவாற்றலை எப்போ அப்டேட் பண்ணணும், எப்போ அழிக்கணும்னு அதுவே முடிவு பண்ணிக்கும். ஓ, அதுவே முடிவு பண்ணிக்குமா? எப்படி? இத சரியா செய்ய GRU கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கான்செப்ட பயன்படுத்துது. ஒரு பெரிய ஈவென்ட் நடக்கும்போது வாசல்ல செக்யூரிட்டி நின்னு யார் உள்ள வரலாம், யார் வரக்கூடாதுன்னு செக் பண்ணி அனுப்புவாங்கல்ல, ஆமா, அதே மாதிரி தான் இந்த கேட்ஸ். செக்யூரிட்டி மாதிரி. ஆமா, இதுக்குள்ள சிக்மாய்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கணித செயல்பாட்டை யூஸ் பண்றாங்க. இந்த சிக்மாய்டு என்ன பண்ணும்னா, எந்த ஒரு நம்பரையும் 0 மற்றும் 1க்கு இடையில சுருக்கிடும். இங்க 0 அப்படின்னா தகவலை தடுத்து நிறுத்தணும், 1 அப்படின்னா தகவலை உள்ளே அனுமதின்னு அர்த்தம். ஓகே. அப்போ தேவையில்லாத டேட்டாவை 0ன்னு செட் பண்ணி பிளாக் பண்ணிடும். தேவையானதை 1ன்னு செட் பண்ணி உள்ள விட்டுடும். எக்ஸாக்ட்லி. நம்ம நோட்ஸ்ல 2 முக்கியமான கேட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒன்னு அப்டேட் கேட், இன்னொன்னு ரீசெட் கேட். இது ரெண்டும் ஒன்னாவே வேலை செய்யுது. தனித்தனியான வேலைகளை செய்யுது, ஆனா ரொம்ப ஒத்துசேவா செயல்படுது. முதல்ல அப்டேட் கேட் பத்தி பாப்போம். சரி. இது ஒரு காவலாளி மாதிரி. நெட்வொர்க்குக்கு புதுசா ஒரு தகவல் வரும்போது அதை நம்ம பழைய நினைவாற்றலோட சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு இதுதான் முடிவெடுக்கும். வந்திருக்கிற புது தகவல் ரொம்ப முக்கியமானதுன்னா அப்டேட் கேட் அந்த தகவலை முழுசா மெமரியில ஏத்திக்கும். ஓகே. புது டேட்டாவை உள்ள கொண்டு வர அப்டேட் கேட். அப்போ ரீசெட் கேட்? இதோட வேலை ரொம்ப நுட்பமானது. கடந்த காலத்துல நம்ம சேமிச்சு வச்ச தகவல் இப்ப இருக்கிற தற்போதைய சூழலுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு இது தீர்மானிக்கும். அதாவது பழைய மெமரியை அப்படியே முழுசா தூக்கி போடாம. ஆமா, முழுசா தூக்கி போடாம அதுல எவ்வளவு % இப்போதைக்கு தேவைன்னு கணக்கு போட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு புது டேட்டாவோட ரொம்ப ஸ்மூத்தா இணைக்கிற வேலைய இந்த ரீசெட் கேட் நேர்த்தியா செய்யுது. கேட்கும் போதே இது ஒரு சூப்பரான தீர்வாப்படுது. இந்த 2 கேட்ஸ் மட்டுமே இவ்ளோ பெரிய வேலையை செய்யுதுன்னா இந்த GRU மாடல்கள் கணக்கீடுகள்ல ரொம்ப வேகமா இருக்கும் தானே? கம்ப்யூட்டிங் பவர் கம்மியா இருக்கிற இடங்கள்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. GRU மாடல்கள் ரொம்ப வேகமா கத்துக்கும், கம்ப்யூட்டரோட மெமரியையும் அதிகமா எடுக்காது. இது பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சுது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? மொழி எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். சில நேரங்கள்ல 100-200 வார்த்தைகளுக்கு முன்னாடி வந்த ஒரு சின்ன குறிப்பை நாம ரொம்ப துல்லியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி அதீத சிக்கலான இடங்கள்ல GRU மாடல் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சுது. ஆஹா, இங்கதான் விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. GRUவோட லிமிட்ஸை தாண்டி AIயோட நினைவாற்றலை இன்னும் அட்வான்ஸ்டா மாத்துனது தான் LSTM மாடல். அதாவது லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு நம்ம நோட்ஸ்ல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஆமா, LSTM ஒரு கேம் சேஞ்சர். எனக்கு இதுல ஒரு சந்தேகம். GRU மாடல்ல மெமரியும் வெளியீடும் ஒன்னாவே இணைக்கப்பட்டிருக்கும்னு பார்த்தோம். ஆனா LSTMல அது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. இதனால நமக்கு மாடல் மேல அதிகமான கண்ட்ரோல் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? இப்போ GRUல 2 கேட்ஸ் தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல. ஆமா, அப்டேட் ரீசெட். ஆனா LSTMல 3 கேட்ஸ் இருக்கு. ஃபர்கெட் கேட், அப்டேட் கேட், அப்புறம் புதுசா அவுட்புட் கேட். இதுல மாடலோட உள் நிறைவாற்றலையும் அது வெளியில உலகத்துக்கு காட்டுற தகவலையும் LSTM கச்சிதமா பிரிச்சு வச்சிருக்கு. ஓ, 3 கேட்ஸ். இது ஒரு பெரிய புரட்சி. இதுல நாம முக்கியமா விவாதிக்க வேண்டியது அந்த மறக்கும் திறன் பத்தி தான். அதாவது the power to forget. மனிதர்களாகிய நமக்கு ஞாபக சக்தி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பழைய தேவையற்ற விஷயங்களை மறக்கிறதும் முக்கியம் இல்லையா? அதை LSTM ரொம்ப பிரில்லியண்டா செய்யுது. கொஞ்சம் இருங்க, மறக்கிறது ஒரு திறமையா? ஆமாம். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நம்ம முன்னாடி பார்த்த அதே பூனை உதாரணத்தை வச்சுப்போம். ஓகே. The cat was full அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. இதுல ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை படிச்ச உடனே அந்த வாக்கியத்தோட மொத்த சூழலும், அதாவது கான்டெக்ஸ்டே மாறிடுது. கரெக்ட். அந்த டாபிக் முடிஞ்சது. ஆமா, பூனை நல்லா சாப்பிட்டு முடிச்சிருச்சு, அதோட வயிறு நிறைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வரப்போற வாக்கியங்கள் பூனையோட சாப்பாட்டை பத்தி இருக்காது. அதனால நெட்வொர்க்குக்கு கேட் அப்படிங்கிற வார்த்தையே இதுக்கு மேலேயும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே LSTMல இருக்கிற அந்த ஃபர்கெட் கேட் பூனையை பத்தின பழைய நினைவை அழிச்சிடுமா. எக்ஸாக்ட்லி. அந்த சூழல் மாறும்போது பழைய டேட்டாவை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு அது முடிவெடுக்குது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு அதிமுக்கியமான நுண்ணறிவு ஒண்ணே இருக்கு. சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒரு பிரச்சனை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மறைந்து போகும் கிரேடியன்ட்டுகள். எண்களை பெருக்கிக்கிட்டே போகும்போது 0 ஆயிடும்னு. ஆமா, அந்த ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி. இருக்கிற ஒரு மெமரி செல்
தன்னோட ஃபர்கெட் கேட்டை 1 அப்படின்னும், அதாவது பழைய தகவலை அப்படியே முழுசா வச்சுக்கணும், அப்டேட் கேட்டை 0 அப்படின்னும், அதாவது புதுசா எந்த தகவலையும் உள்ள விடாதேனும் செட் பண்ணிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிங்க. என்ன நடக்கும்? அந்த மெமரி செல் எந்த மாற்றமும் இல்லாம எத்தனை அடுக்குகள் தாண்டி போனாலும் அப்படியே டிராவல் ஆகும். ஏன்னா 1 எந்த நம்பரால பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரும். ஆஹா, கிரேடியன்ட் குறைஞ்சுக்கிட்டே போய் 0 ஆகுற அந்த பழைய பிரச்சனைக்கு இதுதான் முற்றுப்புள்ளி. வாவ், கணிதத்துல இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி இவ்ளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்காங்க. ஆமா, சரி, இந்த LSDM கட்டமைப்பை பத்தி நோட்ஸ்ல படிக்கும்போது பீப் ஹோல் இணைப்புகள் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வந்துச்சு. பீப் ஹோல்னா நம்ம வீட்டு கதவுல இருக்கிற சின்ன லென்ஸ் வழியா வெளியில யார் இருக்காங்கன்னு பாப்போமே, அதுதானே? இங்கே அது என்ன பண்ணுது? அதே கான்செப்ட் தான். சாதாரணமா LSDMல இருக்கிற கேட்கள் முடிவெடுக்கும்போது அதுக்கு உள்ளீடா வர்ற புது வார்த்தையும் முந்தைய வெளியீட்டையும் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா அந்த மெமரி செல்லுக்கு உள்ளே உண்மையாகவே என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஓ, இது எப்படின்னா பேங்க் லாக்கருக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமலே செக்யூரிட்டி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி. அப்புறம் எப்படி முடிவெடுக்கும்? இத தீர்க்கத்தான் பீப் ஹோல் இணைப்புகளை கொண்டு வந்தாங்க. இது மூலமா ஒவ்வொரு கேட்டும் நேரடியாகவே மெமரி செல்ல கண்காணிச்சு உள்ள என்ன டேட்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு துல்லியமா முடிவெடுக்க முடியும். லாக்கருக்கு உள்ள ஒரு சின்ன ஓட்ட வழியா எட்டி பார்த்துட்டு முடிவெடுக்கிற மாதிரி. ஓ, சூப்பர். இதனால் மெமரியோட தற்போதைய நிலைய கணக்குல எடுத்துக்கிட்டு மாடல் ரொம்ப சரியான முடிவுகளை எடுக்குது. ஓ, அப்ப மாடலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கண்ணை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. சரி, இதுவரைக்கும் நாம கடந்த கால தகவல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எதை மறக்கிறதுன்னு பார்த்தோம். ம், ஆனா ஆங்கிலத்துல சில நேரங்கள்ல வருங்காலம், அதாவது அடுத்து வரப்போற வார்த்தை தெரிஞ்சாதான் ஒரு வாக்கியத்தோட முழு அர்த்தமே புரியும் இல்லையா? கண்டிப்பா. உங்களோட நோட்ஸ்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழப்பத்தை நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போறேன். முதல் வாக்கியம் வந்து he said teddy bears are on sale. அதாவது அவர் சொன்னார் டெடி கரடி பொம்மைகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஓகே. ரெண்டாவது வாக்கியம் பாருங்க. he said teddy roosevelt was a great president. அதாவது அவர் சொன்னார் டெடி ரூஸ்வெல்ட் ஒரு சிறந்த ஜனாதிபதி. ஆமா, 2 வாக்கியமும் வித்தியாசமானது. இந்த 2 வாக்கியத்திலயுமே டெட்டி அப்படிங்கிற வார்த்தை வருது. இப்போ AI ஒரு வாக்கியத்தை வரிசையா ஒன்னு பின்னாடி ஒன்னா படிச்சுக்கிட்டே வருதுன்னு வச்சுப்போம். அந்த டெட்டிங்கிற வார்த்தையை படிக்கும்போது அந்த வார்த்தை ஒரு பொம்மையை குறிக்குதா இல்ல அமெரிக்க ஜனாதிபதியை குறிக்குதான்னு அதுக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பில்ல. ஏன்னா அதுக்கு அடுத்து வரப்போற பியர்ஸ் அல்லது ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற எதிர்கால தகவல் தெரிஞ்சா மட்டும்தானே அதால முடிவே பண்ண முடியும். இங்க நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல்கள் ஃபெயில் ஆயிடும்ல. கட்டாயமா ஃபெயில் ஆயிடும். ஏன்னா சாதாரண RNN மாடல்கள் ஒரு வாக்கியத்தை முழுசா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட அர்த்தத்தையே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். ஆனா நீங்க கேட்ட இந்த டெடி குழப்பம் இருக்கு பாருங்க, இதை தீர்க்கறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு அட்டகாசமான மாடல் தான் பை டைரக்ஷனல் RNN. பை டைரக்ஷனல்னா 2 திசையா? ஆமா, பேர்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது 2 திசைகள்லயும் ஒரே நேரத்துல வேலை செய்யும். அதாவது இந்த மாடல்ல 2 அடுக்குகள் இருக்கும். முதல் அடுக்கு வாக்கியத்தை வழக்கம் போல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கும். ஆனா அதே நேரத்துல 2வது அடுக்கு வாக்கியத்தை கடைசியில இருந்து முதல் வார்த்தை வரைக்கும் பின்னோக்கி படிக்கும். கொஞ்சருங்க, பின்னோக்கி படிக்கும்னா ரிவர்ஸ்ல ஃபுல் ஸ்டாப்ல இருந்து ஆரம்பிச்சு படிக்குமா? ஆமா, ரிவர்ஸ்ல தான். இப்படி படிக்கும்போது அந்த டெடிங்கிற வார்த்தை வரும்போது முன்னாடி இருந்து வர்ற நெட்வொர்க் இதுக்கு முன்னாடி he said அப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிற பாஸ்ட் டேட்டாவை கொடுக்கும். ஓகே. பின்னாடி இருந்து வர்ற நெட்வொர்க் அடுத்த வார்த்தை ரூஸ்வெல்ட்னு வருது அப்படிங்கிற ஃபியூச்சர் டேட்டாவை கொடுக்கும். இப்போ இந்த 2 தகவல்களையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா அந்த டெடி அப்படிங்கிறது ஜனாதிபதியை குறிக்குதுன்னு மாடலுக்கு தெளிவா புரிஞ்சிடும். வாவ். இது எப்படின்னா ஒரு நாவலை முழுசா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட முதல் சாப்டர் பத்தி யோசிக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த தெளிவு மாதிரி. வாவ். ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரெண்டையும் ஒன்னா இணைச்சு பார்க்கறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. மனிதர்கள் நாமும் ஒரு புது மொழியை கத்துக்கும் போது ஒரு வார்த்தையோட அர்த்தம் புரியலனா வாக்கியத்தோட முழு சூழலையும் முன்னும் பின்னும் வச்சு பார்த்து அர்த்தம் புரிஞ்சுப்போம்ல, அதே மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி அதே மெக்கானிசம் தான். இது டிரான்ஸ்லேஷன் அப்புறம் ஸ்பீச் ரெகக்னிஷன் மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இன்னைக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி டூல்ஸ் இவ்வளவு ஆக்யூரேட்டா இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இதுக்கடுத்து நாம விவாதிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான டாபிக் டீப் RNN. சரி. நீங்க இமேஜ் ப்ராசஸிங் பண்ற CNN மாடல்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஈஸியா 100க்கும் மேற்பட்ட லேயர்ஸ் இருக்கும். ஆனா RNN மாடல்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா 3 அல்லது 4 லேயர்கள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. லேயர்ஸை அதிகமாக்கினா மாடல் இன்னும் அறிவாளியா மாறாதா? ஏன் RNNல மட்டும் இந்த பாகுபாடுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கும் அதே டவுட் தான். CNN மாடல்கள் ஆழமா போக போக ரொம்ப துல்லியமா வேலை செய்யும் நான் படிச்சிருக்கேன். ஆனா RNNல 3 லேயரோட நிறுத்திடுறாங்கன்னா இத பத்தி நோட்ஸ்ல ஒரு குறிப்பு இருக்கு. கால பரிமாணம், அதாவது டெம்போரல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய செக் பாயிண்ட்.
CNN மாடல்கள் ஒரு போட்டோவை பார்க்கும்போது அதோட 100 லேயர்களும் ஒரே நேரத்துல அந்த போட்டோவோட வேற வேற பகுதிகளை ப்ராசஸ் பண்ணும். இத parallel ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாம் ஒட்டுமொத்தமா வேலை செய்யும். ஆமா. ஆனா RNN அப்படிங்கிறது நேரத்தை அடிப்படையா வச்சு வர்ற டேட்டா, டைம் சீரீஸ் டேட்டா. ஒரு வார்த்தைய ப்ராசஸ் பண்ணி முடிச்சாதான் அடுத்த வார்த்தைக்கே அதால போக முடியும். ஓ, வரிசையா தான் போக முடியும். கரெக்ட். இப்போ 100 வார்த்தை இருக்கிற ஒரு வாக்கியத்தை 100 லேயர்ல ப்ராசஸ் பண்ணணும்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முந்திய வார்த்தையோட அவுட்புட்காக காத்திருக்கணும். ஒவ்வொரு லேயரும் முந்திய லேயருக்காக வெயிட் பண்ணணும். இது கம்ப்யூட்டருக்கு ரொம்ப பெரிய சுமை. அப்போ கம்ப்யூட்டிங் ரொம்ப ஸ்லோவாயிடும். ஆமா. இதுக்காகிற நேரமும் கணக்கீட்டு செலவும், அதாவது கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓ, இப்ப புரியுது. இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. ஆள் ஓடி வந்து குச்சியை கொடுத்தாதான் 2வது ஆள் ஓடவே ஆரம்பிக்க முடியும். அப்போ 100 பேரை வச்சு ரிலே ரேஸ் நடத்தினா எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நிலைமை தான் இங்கேயும். மிகச்சரி. அதனாலதான் லேயர்ஸோட ஆழத்தை 100, 200ன்னு அதிகமாக்குறத விட்டுட்டு இருக்கிற 3 அல்லது 4 லேயர்ஸையே இன்னும் எப்படி திறமையா மாத்துறதுன்னு ஆய்வாளர்கள் யோசிச்சாங்க. ஸ்மார்ட். அதுக்காகத்தான் ஒவ்வொரு லேயருக்குள்ளேயும் இந்த LSTM அல்லது GRU மாதிரியான பவர்ஃபுல்லான செல்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது கம்ப்யூட்டர் செலவுக்கும் மாடலோட திறமைக்கும் இடையிலான ஒரு ஸ்மார்ட்டான சமரசம் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே தெளிவா இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்தாலும் நாம பேசின கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிராக்டிக்கலா இருக்கு. இப்போ ஒரு சின்ன சம்மரிக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம நிறைய ஆர்கிடெக்சர்ஸை பத்தி பேசிட்டோம். ஸ்டாண்டர்ட் RNN, GRU, LSTM, பைடைரக்ஷனல் நெட்வொர்க்குகள், அப்புறம் டீப் RNN. ஆமா, நிறைய பார்த்தோம். இப்போ நம்ம லிஸ்னர் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு. அவருக்கு எந்த மாடலை எப்ப தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னு வச்சுப்போம். அவருக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பயனுள்ள ஒரு வழிகாட்டலை நான் சொல்றேன். முதல் விஷயம், உங்ககிட்ட இருக்கிற டேட்டா ரொம்ப சின்னது, அதுல பெரிய சிக்கலான வாக்கியங்கள்லாம் இல்லைன்னா நீங்க தாராளமா சாதாரண ஸ்டாண்டர்ட் RNN மாடலையே யூஸ் பண்ணலாம். அது அமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா நீளமான வாக்கியங்கள் வந்தா இது தாங்காது. ஓகே, ஷார்ட் டேட்டாக்கு ஸ்டாண்டர்ட் RNN. இரண்டாவது, உங்களோட மாடல் ரொம்ப வேகமா ட்ரெயின் ஆகணும், உங்ககிட்ட கம்ப்யூட்டிங் பவர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் GRU. இது ரொம்ப எஃபிஷியன்ட் மற்றும் வேகமானது. ஓகே, ஸ்பீடுக்கு GRU. மூன்றாவது, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். பெரிய பெரிய கட்டுரைகளை புரிஞ்சுக்கிறது மாதிரியான ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேலைகளை உங்க AI செய்யணும்னா கண்ணை மூடிக்கிட்டு LSTM மாடலை தேர்ந்தெடுங்க. அதாவது பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸுக்கு LSTM. ஆமா. இத கம்ப்யூட்டரோட பவரை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டாலும் இது குடுக்குற ரிசல்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாவும், எந்த டேட்டா வந்தாலும் அசராத அளவுக்கு ரொம்ப உறுதியாவும் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பல முன்னணி AI சிஸ்டம்ஸ்ல இதுதான் டிஃபால்ட் சாய்ஸா இருக்கு. ரொம்ப பிரமாதமான கிறிஸ்பான சம்மரி. நாம இன்னைக்கு எடுத்த இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாம் கேட்கும்போது நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், இந்த தகவல் எனக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு. கண்டிப்பா தோணும். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து ஒரு உண்மை ரொம்ப தெளிவா புரியுது. AI அப்படிங்கிறது நாம கொடுக்குற டேட்டாவெல்லாம் கண்மூடித்தனமா மனப்பாடம் பண்ற ஒரு சாதாரண மெஷின் கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு மனித மூளை மாதிரியே செயல்பட தொடங்கியிருக்கு. எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதை அப்படியே விட்டுடணும், எதை முற்றிலுமா அழிக்கணும்னு பகுத்தறியற ஒரு கலை அது கத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் டேட்டாவால நிரம்பி வழியுது. ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான தகவல்கள் நம்ம மேல வந்து விழுந்துகிட்டே இருக்கு. இந்த இரைச்சல் மிகுந்த உலகத்துல தேவையில்லாததை வடிகட்டி தேவையானதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ற இந்த தொழில்நுட்பம் எவ்வளவு அவசியமானதுங்கிறத இந்த விவாதம் நமக்கு தெளிவா புரிய வைக்குது. நிச்சயமா. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான கொஞ்சம் ஆழமான கேள்வியை கேட்க தோணுது. AI சிஸ்டம்ஸ் தன்னோட வேலையை சரியா செய்யறதுக்காக அந்த ஃபர்கெட் கேட் மூலமா சில விஷயங்களை வேண்டுமென்றே மறக்கிற நுட்பத்தை பயன்படுத்துதுன்னு இன்னைக்கு நாம விலாவாரியா பார்த்தோம் இல்லையா? ஆமா, பார்த்தோம். அப்படியானால் எதிர்காலத்துல மனிதனை போன்ற முழுமையான அறிவாற்றலை, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் AGI அப்படிங்கிற ஒரு லெவலை AI அடையணும்னா அதோட அடுத்த கட்ட பரிணாமம் கிடைக்கிற எல்லாத்தையும் கத்துக்கிறதுல இல்ல, மாறாக இவ்வளவு இரைச்சல் மிகுந்த இந்த உலகத்துல எதையெல்லாம் நாம கண்டுக்காம புறக்கணிக்கணும், எதையெல்லாம் நிரந்தரமா மறக்கணும் அப்படிங்கிற கலைய முழுமையா மாஸ்டர் பண்றதுல தான் இருக்கா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்பவே சிந்திக்க வைக்கிற கேள்வி. எல்லாத்தையும் கத்துக்கிறத விட எதை மறக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம் போல. இந்த ஒரு சூப்பரான சிந்தனையோட இன்னைக்கு நாம நம்ம விவாதத்தை முடிச்சுக்கலாம். உங்களுக்காகவே தேடி எடுத்த இந்த அட்வான்ஸ்ட் AI நோட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான உங்க மூளைக்கு வேலை கொடுக்கிற இன்னொரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம்.